சிவானா கோவால இருந்து கொக்கைன் வாங்கிட்டு வர சொன்னோம். என்ன மறந்துட்டியானே? தேங்க்ஸ்ண்ணா. வணக்கம் சிவானே. கோவாலாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? டேய் சீக்கிரம் வேலையாகட்டும். எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வேலையை பாருங்கடா. ஆளை கொள்றது ரொம்ப ஈஸி, ஆனா குழி தோன்றது கஷ்டம். பேச்சக்குற வேலையை பாருடா. எனக்கு ஒரு டவுட்டு, எத்தனை குழியில தானே புதைக்கிறோம், அப்புறம் எதுக்கு மேல போயிட்டான்னு சொல்றோம்? குழிக்குள்ள போயிட்டான்னு தானே சொல்லணும். சந்தேகத்தை கல்வெட்டுல எழுதி வைக்கலாம். சும்மா பேசுறதை விட்டு வேலையை பாடுறா. நீ வந்து வேலை செஞ்சு பாடுறா, அப்பதான் கஷ்டம் தெரியும். போதும் போதும் வேலையை பாடுற. வணக்கம் சிவானா. ஏய் முண்டா, தெத்தத எவ்வளவு நேரம்டா பண்ணிட்டு இருப்ப? சீக்கிரம் வேலையை வச்சுட்டு எழுந்து வாடா. இருடா, ஒரு நிமிஷம் இருடா. என்ன சிவானா, கோவா ட்ரிப் நல்லா இருந்ததா? நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்னடா இது? என்னடா இந்த கணங்கறங்கறா ஈட்டு போடு. அண்ணதல்ல கொன்னதுக்கு இவ்வளவு வெயிட்டா இருக்கா? இந்த காலத்துக்கு உள்ள போடு. மொச்சவா இருக்காடா. சத்ததுக்கு அப்புறம் கூட சுகத்தை கொடுக்கறா. தூக்குடா. இல்ல அமுக்கி விடுறா. அமுக்கி விடு. பாண்டே சித்தப்பா, சாப்பிட்டீங்களா? இங்க எல்லாருமே வந்து என்கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்பாங்க. நீ ஒருத்தன் தான் சிவா, நீ சாப்பிட்டியான்னு என்ன கேட்குற. அதனாலதான் உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னப்பா சிவா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஏய் மொட்டை, இங்க வா. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்க, எங்க கிரைம் பண்ணாலும் சிசி கேமரால மாட்டாதுன்னு சொல்லியிருக்கல. போடாங்க. என்ன காப்பாத்த நீங்க இருக்கீங்களா சார்? இங்க இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரால இருந்து நீ தப்பிச்சிருவ. ஆனா உண்மையான சிசிடிவி அந்த ஆண்டவன். அங்க இருந்து நீங்க பண்ற எல்லா கிரைமையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. என்ன மாமா, உங்க கடவுள் பேச்ச நிறுத்துங்க. எப்போ பார்த்தாலும் எங்க இருக்காரு? மேல இருக்காரா? எப்படி வருவாரு? என்ன செய்வாரு? நந்தி மேல வருவாரா? நந்தி மேல வந்தா ப்ளூ கிராஸ்காரங்க புடிச்சு உள்ள போடுவாங்க. எப்படி வருவாரு? என்ன பண்ணுவாரு? அவர் மட்டும் விருப்பப்பட்டாருன்னு வச்சுக்க, உன்ன மாதிரி ராட்சச மனசுக்குள்ளேயும் அவர் வருவாரு. உன்னையும் அவர் மாத்த செய்வாரு. இதெல்லாம் என் தலை விதி. என்ன பாண்டே சித்தப்பா, எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குல்ல? அப்புறம் என்ன நடக்கும்? நட்ட கரையில நிறைஞ்சிருக்கு நம்ம வாழ்க்கை. உதைக்கிறது, வெட்டுறது, இதானே நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையே நரக மாதிரி தான் ஆயிடும். அத்திலால கூட இந்த வேலையை ஒழுங்கா முடிக்க முடியலையா? வா சிவா, வா. நீயே ஃபோன் பண்றியா இல்ல நான் ஷூட் பண்ணவா? டே முட்டா பயல, இந்த துப்பாக்கிய நான் பொம்மை மாதிரி வச்சு விளையாடி இருக்கேன். ஒரு காலத்துல என்ன எதில் பார்த்தாலே உச்சா போய்கிட்டு இருக்கிறவன் மறந்து போயிட்டியாடா? நீ வந்து என்ன துப்பாக்கி வச்சு மிரட்டுற? முட்டா பயல, உனக்கு இவ்வளோ தைரியம் எப்படா வந்தது? ஏய் அவ வாய கொஞ்சம் பொத்துடா. ஓ நெஞ்சில எவ்வளவு தம் இருக்குன்னு இப்ப நான் பாக்குறேன். ஏய் ஆடி ஆ ம் டேய் வேணாடா, அது பொண்டாட்டி. டேய் என் பொண்டாட்டியை தொடாதீங்கடா. டேய் வேணா, சொன்னா கேளுங்க. வேணாடா. டேய் டேய் வேணா, என் பொண்டாட்டியை தொடாதீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? உலகத்துல ரெண்டு விதமான மனுஷங்க இருக்காங்க. ஒன்னு செத்து போன மனுஷன், இன்னொருத்தன் இந்த உலகத்துல இன்னும்
பிறக்க கூட இல்ல. அண்ணா இப்ப கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணும்ண்ணா. இப்ப என்ன சொல்ற? ம்? என்னோட இந்த பசங்க இருக்கானுங்களே நல்ல ஃபார்ம்ல இருக்கானுங்க. உன் ஒய்ஃபும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு, அதனால எல்லாரையும் ஒன்னா விளையாட சொல்லட்டுமா? ஒருவேளை நீ போன் பண்ணலன்னா அப்புறம் என் பசங்க எல்லாரும் சேர்ந்து உன் பொண்டாட்டி கூட 2020 மேட்ச் விளையாடுவாங்க. சொல்றேன் போன கொடு, உன் போன கொடு, போன கொடு. போட்டும் பேசு. ஆபீசர், நான் ஏசிபி பேசுறேன். அந்த இடத்துக்கு அந்த கண்டெய்னர் J07-10Y26 அதை விட்டுடுங்க ப்ளீஸ். அவளை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். வேலை முடிஞ்சது. ஐ லைக் இட். ஏய் குட் பாய். அண்ணா அவளை என்ன பண்றது? கதையை முடிச்சிருங்க. அப்பாவோட ஆரோக்கியம் இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இங்க வந்தோம். வாழ்றதுக்காக ஆயுதத்தை கையில எடுத்தோம். இப்போ ஆயுதம் இல்லாம வாழ்றதே கஷ்டமாயிடுச்சு. தெரியும். ராணேண்ணே டிஎஸ்பி அனுப்பிச்சு விட்டாரு. நீங்க ஏதோ கொடுப்பீங்க, அதை வாங்கிட்டு வர சொன்னாரு. சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கமிஷனர் ஃபோக்கஸ் ஃபுல்லா உங்க மேல தான் இருக்கு. எந்த நேரத்துல வேணாலும் ரைடு நடக்கலாம். அதுக்காக உங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி டிஎஸ்பி சொல்ல சொன்னாரு. எல்லா மினிஸ்டர்ஸும் என் கையில இருக்காங்க. ஒரு கமிஷனர் என்ன புடுங்குவான் ஏதாவது உளறிக்கிட்டு. பாண்டி சித்தப்பா, உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு நான் இருக்கேன். எதையும் கேட்கறதுக்கு தயங்காதீங்க. வணக்கம் மினிஸ்டர் சார். வணக்கம். வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க. நல்லா இருக்கீங்களா? மேல பார்ட்டிக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிருக்கோம் வித் ஃபாரின் டான்சர்ஸ். வாங்க போலாம். வாங்க சிவாண்ணா. கோவால இருந்து சரகத்துல வர சொன்னேன். எடுத்து வந்தீங்களாண்ணா? என்னோட பேரு சிவா. நீங்களே பாத்தீங்கல்ல இங்க இருக்கிற கண்டிஷனை. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், போலீஸ், சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவங்களே இந்த கிரிமினல்ஸ்க்கு செக்யூரிட்டி கொடுக்கறாங்க. நரேந்திர ராவ் ராணே, மாஃபியா டான்ஸ், அவனோட தலைமையில தான் இந்த இடத்துல இருந்து எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸும் நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஹைதராபாத்ல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அவனோட பர்மிஷன் இல்லாம இங்க யாராலையும் காலடி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்ப நீங்க ரூம்ல ஒரு அத்துலன்னு பேர் கொண்ட ஒருத்தரை ராணே டார்ச்சர் பண்றதை நீங்க பாத்தீங்க. ஆக்சுவலா அவர் ஒரு நேவி ஆபீசர். அவர் ஷிப்ல வந்த ஒரு கண்டெய்னரை சீஸ் பண்ணிட்டாரு. அந்த கண்டெய்னர்ல தான் பாம்ஸ், ஆர்டிஎக்ஸ், வெப்பன்ஸ், அப்புறம் ட்ரக்ஸ் இருந்தது. அவர் அந்த கண்டெய்னரை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அவரோட ஒய்ஃபை இங்க கூட்டிட்டு வந்து நான் கேட்டுக்கிட்ட வரும்போது எந்த ஆளு என்ன உள்ள வர சொல்லி கூப்பிட்டாரோ அவரோட பேர் தான் ஷபீர். இங்க இருந்து 2 மாசத்துக்கு முன்னாடி அக்டோபர் 22 அன்னைக்கு பட்டான் ரோட்ல நடு ராத்திரியில சில ரவுடிகள்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பெட்ரோல் ஊத்தி கொன்னுட்டானுங்க. அந்த காரியத்தை செஞ்சவன் அவன்தான்.
இது மட்டும் இல்ல, இந்த இடத்துல இந்த மாதிரி பல கொடுமையான சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்பவும் அது நடந்துட்டு இருக்கு, இனிமேலும் நடக்கும். எல்லாமே உங்களுக்கும் தெரியணும். அதனாலதான் இந்த பாட்டில்ல மைக்ரோ கேமராவை வச்சு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். தயவு செஞ்சு நீங்க இத பார்க்கணும். இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கண்டிப்பா பாருங்க. சிவா, அண்ணா. ஷெல்ஃப்ல ஒரு பேக் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் சிஐ கிட்ட கொடுத்துரு. சரிங்க அண்ணா, நான் இப்பவே வந்து பாக்குறேன். ரீதோ, இவ்வளவு நாளா எங்கடி இருந்த? இப்பெல்லாம் பெரிய ஹீரோயின் ஆயிட்ட. அப்பப்ப என்னையும் கொஞ்சம் கவனிச்சுக்க. எங்களை மாதிரி சினிமாக்காரங்க பிசினஸே காட்டுறதுதான். என்டர்டைன்மெண்ட் வேணும்னா டிக்கெட்டு காசு கொடுத்துதான் ஆகணும். ஃப்ரீயா கோழி கூட கிடைக்காது. உனக்கு பொண்ணு வேணுமா? நீ சினிமாக்காரியாச்சே, அதனாலதான் பெரிய பெரிய டயலாகா சொல்ற. என்ன வேணும்னு சொல்லுறானே. வெயிட் பண்ணு ராஜா. சார், சிவா, ரொம்ப பெரிய வேலை செய்யற சிவா, ஜாக்கிரதை. என்னையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோ. யா ஷூர் சார். பை. இவனுங்கெல்லாம் பொம்பளைங்களை பார்த்தாலே போதும், இடம் கூட பார்க்க மாட்டாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. ஏய், எத்தனை தடவை சொல்லியிருக்க என் விஷயத்துல தலையிடாதுன்னு. இனி என் மேட்டர்ல தலையிட்டினா உன் தலை இருக்காதுடா. டேய் கணக்கில இருக்கடா. இன்னும் ஒரு நிமிஷம் வச்சிருந்தா உன் தலை சதுர இறக்குடா. யாரு மேல கைய வைக்கிறா? அவன் மேல கைய வைக்கிறா. யாரு மேல கைய வைச்ச? பாப்போமா யாரு? ஏய் பிஜு, இவன் என் மேட்டர்ல இன்வால்வ் ஆவறாடா. இந்த மேட்டரை பாத்துக்க சொல்லி நான் தான் அவங்கிட்ட சொன்னேன். அண்ணா இன்னொரு தடவை அவன் மேல கைய வச்சா ஏய், இரு. என்னடா பண்ணுவ? இங்க பாரு, என்ன வேண்டான்னு சொன்னேன். உங்க சண்டையை நிறுத்துங்க. ஏய், சொல்றது புரியலையா? நான் கோச்சுக்காதன. ரத்தம் கடிக்கிற, ரத்தம் வரவனுக்கு. என்ன உங்க முன்னாடி என் மேல கை வைக்கிறான் பாருங்க. உன்னை கொன்னுடுவேன்டா ராஸ்கல். வெயிட் பண்ணா. யார் மேல கை வைக்கிறான்? டேய் அடுத்த தடவை பேச மாட்டேன், கொன்னு போட்டுருவேன். ஏய் விட்றா என்ன? யார அடிக்கிற? வாடா. சாரிண்ணா. சாரி. வாடா. என்னடா அவன் அடிக்கிறான் பாத்துக்கிட்டு இருக்க? அவனை அடிச்சு குழப்பி இருக்க வேணா?